வாடா, அதுக்குள்ள வந்துட்ட. எக்ஸாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அத்தை. சரி சரி, உள்ள வா. ம். சரி, நீ போய் உட்காரு. உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. ம். இந்தாப்பா, ஜூஸ் சாப்பிடு. ஆமா, நீங்க ஜூஸ் குடிக்கலீங்களா அத்தை? இல்லப்பா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீ குடி. வெயில்ல நடந்து வந்துட்டு இப்ப இந்த ஜூஸ் குடிக்கிறது உண்மையிலேயே செமையா இருக்கு அத்தை. அதுக்கு தான் ஜூஸ் கொடுத்தேன், குடி. காலையில அவசர அவசரமா எக்ஸாமுக்கு கிளம்புனதுனால உங்ககிட்ட சரியா பேச முடியல அத்தை. இனிமேல் நான் ஃப்ரீ தான் அத்தை. நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க அத்தை. பரவாயில்ல, அதனால என்ன விடு. ஆமா, ஏதாவது முக்கியமான எக்ஸாமா அது? அது வேற ஒண்ணு இல்ல, ஒரு ஜாப்காக எழுதின எக்ஸாம் அத்தை. ம். இன்னைக்கு ரிட்டன் எக்ஸாம் நடந்தது. ம்ஹும். நான் மட்டும் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேனா டைரக்டா என்ன இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருவாங்க. ஓஹோ. இன்டர்வியூல செலக்ட் ஆனனா இல்லையான்னு அப்புறமா அவங்களே நமக்கு சொல்லிடுவாங்க. ஓ, அப்படியா? ம். சரி சரி. ஆமா, எப்படி இந்த வேலை உனக்கு கிடைச்சிருமா? இந்த ஜாப் கிடைச்சிருந்தா நினைக்கிறேன் அத்தை. கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். வீட்ல அப்பா நான் ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும் தண்டசோறுன்னு திட்டிக்கிட்டே இருக்காரு. வாழ்க்கையே வெறுத்து போச்சு அத்தை. சரி சரி, நீ அதெல்லாம் நினைச்சு மனசு வருத்தப்படாத. உனக்கு கண்டிப்பா இந்த வேலை கிடைக்க தான் போகுது. இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா நீ எப்படியாவது பாஸ் ஆயிடுவ, சரியா? தேங்க்யூ அத்தை. நீங்க இந்த மாதிரி பாசிட்டிவா பேசும்போது எனக்குள்ள நல்ல தைரியம் வருது அத்தை. சரி, உனக்கு ஏதாவது வேலை கிடைக்கிற வரைக்கும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிடோ இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணலாம்ல? இந்த மாதிரி எந்த வேலைக்கும் போகாம வீட்லயே இருந்தா அப்புறம் உங்க அப்பா திட்டாம வேற என்ன பண்ணுவாரு சொல்லு? உங்க அப்பான்னு இல்ல, வேற யாரா இருந்தாலும் அப்படிதான் திட்டுவாங்க. எனக்கு சரியா வண்டி ஓட்ட வராது அத்தை. இல்லனா நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன். நான் கொஞ்ச நேரம் வண்டி ஓட்டினா கூட பேக் பெயின் வந்துடுது அத்தை. ஐயோ, அப்படியா? ம். ஓகே, அப்ப விடு. அதான் எக்ஸாம் எழுதிருக்குல்ல, உனக்கு கண்டிப்பா அந்த வேலை கிடைக்கும். ஒரு விஷயம் லேட்டா ஆகுதுன்னா கண்டிப்பா அது நம்மளோட நல்லதுக்காக தான் இருக்கும், சரியா? ஓகே அத்தை. அப்புறம் டீனா ரீனாலாம் எப்படி இருக்காங்க? 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ம். டீனா யூஎஸ்ல இருக்கா, ம். ரீனா ஜெர்மனில இருக்கா. ஆஹா. அவங்க உங்களுக்கு ஃபோன்லாம் பண்றாங்களா? ஆ, அப்பப்ப 2 பேரும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்க 2 பேருக்கும் அங்க நிறைய வேலை இருக்கும் இல்லையா? ம். அதனால அடிக்கடி அவங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு நாம எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்மளும் அடிக்கடி ஃபோன் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ டீனா ரீனா 2 பேரையும் கூட்டிக்கிட்டு சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போவல்ல, ம். அத பாத்துட்டு உங்க அப்பா என்கிட்ட டீனாவியோ இல்ல ரீனாவியோ யாராவது ஒருத்தர உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாரு. ஆஹா. எனக்கு உங்க பெரிய பொண்ணு வேண்டாம், சின்ன பொண்ணு வேண்டாம். எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும் அத்தை. நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். டேய், உன்னோட காமெடி சென்ஸுக்கு அளவே இல்லாம போச்சுல்ல? அவங்க 2 பேரும் அங்கேயே படிச்சு அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்களா அத்தை? அவங்க கூட அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் அந்த ஊரோட ஆளுங்களும் கலாச்சாரமும் நல்லா பழகிடுச்சு. ம்ஹும். அவங்களுக்கு எது சரியா வருதோ அந்த மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டோம். ம். யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும். ஏண்டா, உனக்கு பசிக்கவே இல்லையா? நல்லா பசியாதான் இருந்துச்சு. உங்ககிட்ட பேசினதுல என் பசிலாம் போயிடுச்சு. சரி வா, சாப்பாடு ஆறிட போது வந்து சாப்பிடு.